ஷேர் ஆகுதுங்களா? ஓகே, வருதுமா, வருது. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானது எதுன்னா நம்ம என்ன சொல்லுவோங்க? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாம். சந்தோஷம், வாழ்க்கையில் நிம்மதி. சூப்பர். அப்புறம் வேற ஏதாச்சும்? சரி, டைம் நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ அதனால நான் கொஸ்டின் கேட்காம அப்படியே நம்ம போயிடலாம். ஸோ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா நம்ம சந்தோஷம், நிம்மதி அது எல்லாமே சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் நான் வந்து இதுல போட்டிருக்கிறது. நம்ம நல்ல எண்ணங்கள், ஜஸ்ட் ஒரு குட் தாட். அது எப்படி நம்ம நம்ம நல்லதா தான் நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்குள்ள ஒரு எரிச்சல் வந்துரும், கோபம் வந்துரும், இல்ல யாரையாவது பாக்குறப்ப பொறாம வரும். அப்ப அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்ட்டு ஒன்னொன்னா நம்ம வந்து பாத்துக்கிட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத வந்து நான் முதல்ல போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நிறைவான மனது. நிறைவான மனதுன்னு நமக்கு என்ன இருக்கோ நம்ம அது பிசிக்கல் பாடியே வச்சுக்கலாமே. நமக்கு வந்து இந்த ஹைட்டோட, இந்த கலரோட, அந்த தலைமுடி அந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் இல்லையா? ஸோ இறைவன் கொடுத்தது எல்லாருக்குமே வந்து ஒரு அழகு தானே. அந்த ஒரு இதுல நம்ம முதல்ல மனசை வந்து நிறைவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் அது அடுத்தடுத்து இதுக்கு போகும். அடுத்தடுத்து அப்படிங்கிறப்ப வந்து பொருட்களுக்கு போறோம். நம்ம வச்சிருக்கிற சாமான், இல்ல நம்ம வச்சிருக்க வீடு, கார் அந்த மாதிரி அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலயும் நம்ம மனசுல வந்து அந்த நிறைவை வச்சுக்கிட்டே இருந்தோம்னாதான் அது அப்படியே வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லதை மட்டும் பாக்குறதுல இருக்கும். அப்படி பாக்குறப்பதான் ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் மூளைல இருந்து ஒவ்வொரு பாடி செல்லும் வந்து வித்தியாசமா தான் இருக்கு. சோ அப்படி வித்தியாசமா இருக்கிறப்போ ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இல்லையா? எல்லாருமே வந்து ஒரே மாதிரி யோசிக்கிறது கிடையாது. இப்ப நம்ம யூசுவல் எக்ஸாம்பிள் நம்ம விரல்களை சொல்லுவோம், 5 விரலும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யூஸ்வலா சொல்றது. பட் யோசிக்கிற தன்மை இப்போ ஒரே அண்ணா தங்கையா இருக்கட்டும், இல்ல ட்வின்ஸா இருக்கட்டும், அவங்களதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் வந்து யோசிப்பாங்க இல்லையா? சோ பாடி செல்ல இருந்து மூளை செல்லுல இருந்து எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கிறப்ப அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் நம்ம பார்த்துப்போமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம மனசுக்குள்ள வைக்கிறப்பதான் இந்த நல்ல எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கிறது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றது புரிதல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்தியான வாழ்க்கை. சோ திருப்தியான வாழ்க்கை எப்படி வரும்? நம்ம மனசு நிறைவா இருந்தாதான் திருப்தியா வரும். எப்பயுமே மத்தவங்க கிட்ட நல்லதை மட்டும் பாக்குறது. அப்கோர்ஸ் ஒருத்தவங்க கிட்டயும் போத் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் குணம் எல்லார்கிட்டயும் இருக்கும். நம்ம எல்லார்கிட்டயும் காமிக்கிற முகத்தை வந்து நம்ம வீட்டுல காட்ட மாட்டோம் இல்லையா? நம்மளோட ஒரிஜினல் இதை மட்டும் தான் வீட்டுல காட்டுவோம். சோ அந்த மாதிரி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதையுமே ஒரே நாள்ல எதுவுமே நம்ம மாத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரப்ப அந்த திருப்தியான வாழ்க்கை வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். சோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த திருப்தியான மனம், அடுத்து வந்து என்ன பார்த்தோம் நிறைவான வாழ்க்கை, அப்புறம் நல்லதை மட்டும் காண்றது. இதெல்லாம் பேசிக் என்னன்னா அந்த ஹாப்பினஸ் இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த ஃபேஸ் நம்ம உள்ளுக்குள்ள ஹாப்பியா, மனசுக்குள்ள ஹாப்பியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்ல அது தெரிஞ்சிரும் இல்லையா? அதுவும் சிலவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபேஸ், அவங்க கண்ணு எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து அந்த கண்ணாடி மாதிரி அப்படியே உள்ள என்ன நினைக்கிறாங்கிறது வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஹாப்பினஸ். இதுல வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு தான் மைண்ட்ல நோட் பண்ணி வச்சிருந்தேன். சிரிப்பு தான் இல்லையா? ஒரு லாஸ்ட் 10 வருஷமா வந்து யாரையும் நம்ம வந்து ரொம்ப சிரிக்கிறத வந்து குறைச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் வந்து நம்ம எங்க வீட்டு அந்த பிளாக்ல வந்து லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கப்ப வந்து ஒரு அம்மா வெளியில வந்தாங்க. நான் உள்ள போக வேண்டி இருந்தது. சோ அவங்க வெளில வந்தோடனே சேம் பிளாக், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரே பிளாக்ல இருக்கிறவங்க நான் ஸ்மைல் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அது வந்து ஷாக்கா ஒரு ஃபேஸ் காமிச்சாங்க. என்ன நம்ம சிரிக்க தானே செஞ்சோம், வேற ஏதாவது செஞ்சோமான்னு எனக்குள்ள ஒரு டவுட்டே வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல ஓல்டு லேடி லைக் 60 பிளஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
சோ நம்ம சிரிக்க தானே செஞ்சோம், அவங்க அத கூட மறந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் போல எடுத்துட்டு அதுக்குள்ள நான் உள்ள போயிட்டேன் லிஃப்ட்டுக்குள்ள. அவங்களும் வெளில வந்துட்டாங்க. பட் திரும்பி அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு போனாங்க. சோ அப்பதான் தோணுச்சு, அந்த உள்ளுக்குள்ள அந்த ஹாப்பினஸ் இருந்தா தானே ஆட்டோமேட்டிக்கா அது ஃபேஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். நம்ம எண்ணங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். வார்த்தையில ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். சோ அங்கேயே அந்த ஸ்மைல் இல்லாம போறப்ப வந்து கண்டிப்பா நம்மளோட எண்ணங்களும் வந்து ஒரு மாதிரியான ஒரு இதுலதான் வந்து போயிட்டு இருக்கும். So அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுதான் வந்து பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இதே பாத்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளோட யோசிக்கிற தன்மைய வந்து கொஞ்சம் மாத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங், லைஃப் வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்கிற தன்மைய மாத்துறப்ப லைஃப் ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்குள்ள வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாக்குறப்ப மேபி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளோட பாக்குறப்ப இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு ட்ரெயின்ல போலாம், இல்ல டாக்ஸி புடிச்சு போலாம், இல்ல பஸ்ல போலாம், இல்ல கம்ஃபர்டபுளா கார்ல போலாம். இட்ஸ் அப் டூ இல்ல அ 2 வீலர்ல கூட போலாம். அது ஒருத்தொருத்தவங்களோட கம்ஃபர்ட் அண்ட் ஒருத்தொருத்தவங்களோட அந்த இது பொறுத்து இருக்கு இல்லையா? அவங்க எப்படி அதுல போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க யோசிச்சு வச்சிருக்கிறத போயிட்டு நம்ம போயிட்டு, "இல்ல நீ இதுல தான் போணும். இதுதான் உனக்கு கம்ஃபர்ட்" அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அவங்கவங்களுக்குன்னு ஒரு யோசிப்பு தன்மை இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களே போய் பார்த்து, "ஓ! இது சரியில்ல. ஓகே நாளைக்கு ட்ரெயின்ல போய் பார்க்கலாம். நாளைக்கு நம்ம கார் எடுத்துட்டு போய் பார்க்கலாம்ன்னு" ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யோசிக்கிறப்ப கம்ஃபர்ட் வந்துரும். பீஸ்ஃபுல்லா ஆஃபீஸ்க்கு போவாங்க. பீஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் ஆவாங்க வீட்டுக்கு. வீட்டுலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹாப்பியா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட யோசிப்பு தன்மைய நம்ம லைஃப் போறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அங்க வந்து அந்த டென்ஷனோ, அந்த இரிட்டேஷனோ இல்லாம இருக்கும். அடுத்து வந்து பார்க்குறது, இஃப் யூ சேஞ்ச் த வே யூ லுக் அட் திங்ஸ், த திங்ஸ் யூ லுக் அட் சேஞ்ச் அப்படி. அதாவது அந்த பார்க்குற பார்வை தான். இதே தான், சேம் இதுதான். இது வந்து அந்த மெட்டீரியலுக்கு சொல்றாங்க. ஆ ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ என்ன எக்ஸாம்பிள், பெட்டர் எக்ஸாம்பிள் மேபி ட்ரெஸ் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கணுன்ற அந்த ஆசை இருக்கும். எஸ்பெஷலி காலேஜ் கோயிங் சில்ட்ரன் ஆர் அதர்வைஸ் ஆஃபீஸ் போற பிள்ளைகளுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கணும்னு இருக்கும். இதே அவங்க அம்மாக்கு வந்து எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு தோணும். அவங்களுக்கு அது அங்க என்ன சூழல், அவ எப்படி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு அந்த மாடுலேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச், இந்த மாதிரியான நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கொடுத்துட்டே இருக்கப்ப வீட்டுக்குள்ளேயும் தேவையில்லாத அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அந்த குழந்தைய வந்து போட்டு நச்சு பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம அப்படியே வீடும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மைண்டும் வந்து ஓகே அவங்களுக்கு தெரியும் அவங்க போட்டு போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸோட இருக்கிறப்பதான் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து அந்த நல்ல விஷயங்கள் வந்து, ஏன்னா இதுலயே மனசை உழட்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேற நல்ல விஷயத்துக்கு மைண்ட் போகவே போகாது. சோ அதுக்குதான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி பாருங்க. பாக்குற பார்வையை வித்தியாசப்படுத்தி பாருங்க. இல்ல நான் இப்படியே தான் பாப்பேன்னு அந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த குதிரை கடிவாளம் கட்டினது சொல்லுவாங்க இல்லையா? அது இப்படி அப்படி திரும்பக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் அதுக்கு வந்து அந்த கடிவாளம் கட்டுறாங்க. பட் நம்மளும் அதே தாட்லயே இருந்துட்டே இருந்தோம்னா வந்து சரி வராது இல்லையா? வி நீட் டு ஹாவ் அ சேஞ்ச் இன் அவர் செல்ஃப். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அப்படின்ட்டு பாக்குறோம். இது இன்னும் சேஞ்ச் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ஏன் நம்மளால வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லா மைண்ட்ல இல்லாம போகுது அப்படிங்கிறதுக்கான வேரியஸ் ரீசன்ஸ். ஆக்சுவலா இந்த பிபிடியே வந்து நான் நெகட்டிவா எதுவும் ஏன்னா நமக்கு தலைப்பு வந்து கெட்ட எண்ணம்னு வந்துட்டதுனால கொஞ்சம் பாசிட்டிவாவே போடணும் அப்படின்னு பார்த்தேன். பட் இது வந்து போட்டாதான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இது ரொம்ப கேட்சியா இருந்தது. இந்த பிக்சரும் சரி, இந்த எழுத்துக்களும் வந்து ரொம்ப அப்படியே இது கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம பேசுற வார்த்தை வந்து எந்த அளவுக்கு எதிராளிய வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம பேசணும்னா வந்து
அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல. பேசி தூக்கி வார்த்தைய தூக்கி போட்ட பிறகு நமக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும். அந்த யோசிப்பு இல்லாம நம்ம அப்படியே குடுக்குற கமெண்ட்டா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இல்ல கேலி கிண்டல் பண்றதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது மத்தவங்கள வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பொசிஷன். இப்ப நமக்கு அந்த மாரியான வார்த்தை யாராவது நம்மள சொன்னாங்கன்னா, நம்ம தாங்குவோமா? நம்ம அத ஈஸியா டேக் இட் ஈஸியா எடுத்துப்போமா? அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறப்ப வந்து நம்ம பேச மாட்டோம் இல்லையா? ஸோ அதே தான். நம்ம அத ஒரு நிமிஷம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். யோசிச்சுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே பெட்டரா இருக்கும். இது கரெக்ட் இல்லையா? ரத்தம் கிடையாது. லைக் போற போக்குல வார்த்தைய தூக்கி போட்டுட்டு போறது வந்து இட்ஸ் லைக் அன் ஆசிட், இட்ஸ் லைக் அன் இது கத்தியால வெட்டுற மாதிரி. அந்த மாதிரி என்ன வேணா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அதனால தான் ஆயுதம்னு கரெக்ட்டா வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது நம்ம மைண்டுக்குள்ள வர இப்ப யாராவது நம்மள பத்தி ஒரு கமெண்ட் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நெறைய நம்ம WhatsAppலயே வந்து பார்க்குறோம். அழகான ஒரு பட்டு சாரி உடுத்திட்டு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அம்மா போறப்ப வந்து, "என்ன இந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகலையேன்னு" சொல்லிட்டு அதையே நெனச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அப்படின்னு நெறைய வீடியோஸ், மெசேஜஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி மத்தவங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நெறைய யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, நம்மளோட மைண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நெகட்டிவாவே இருக்கு. இப்ப நம்ம ஆத்ம சந்தோஷத்தோட, அந்த நிறைவான மனசோட இருக்கிறப்ப, கண்டிப்பா நம்ம பார்க்குற விஷயமும் நல்லதா தான் பார்ப்போம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவா மாறும். நம்ம மூளை வந்து நெகட்டிவ் தாட்டே இருந்துட்டே இருக்கப்ப, எப்படி ரெட் கலரா அங்கங்க லைட் எரிஞ்சுட்டு கச்சாமுச்சான்னு இருக்கு இல்லையா? ஸோ அதே இன்னும் இதுல வர்றப்ப பாசிட்டிவ் சைட் ஆஃப் இது வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பீஸ்ஃபுல்லா யூசுவலா ப்ளூ கலர வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்ஃபுல் இதுன்னு சொல்லுவாங்க. சஸ்டெயின்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என் மனசும் அமைதியா இருக்கிறப்ப வந்து நம்ம நல்லது மட்டும் தான் பார்ப்போம். நல்லது மட்டும் தான் நம்ம வாயில வார்த்தையா நமக்கு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து பாசிட்டிவ் திங்கிங்கா நம்மள மாத்துறதுக்கான ஒரு புரிதல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நிலைய நம்ம அந்த பூமியில இருக்கிற நிலைய வந்து இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்குள்ள அதாவது நம்ம எந்த வகையில நம்மளோடக்குள்ள வர அன்னெசசரி அந்த எண்ணங்கள வந்து கட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக போட்டது தான். நம்ம எர்த்ல நம்ம எந்த நிலையில ஏன்னா நம்ம வந்து நம்மள ரொம்ப இதா நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எந்த நிலையில இருக்கோங்கிற அந்த புரிதல் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, எல்லாமே இறைவன் தான் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தெளிவான ஒரு புரிதலும் இருந்ததுன்னா, அத டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்றப்ப, கண்டிப்பா நமக்குள்ள தேவையற்ற அந்த எண்ணங்கள் வரவே வராது. இது இன்னும் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கான ஒரு பிக்சர் இது. இது வந்து பாத்தீங்கன்னா, இது நம்மளோட அந்த மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பிரபஞ்சம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இது வந்து நெறைய இருக்கு பிரபஞ்சம் வந்து நெறைய பிரபஞ்சங்கள் இருக்கு. ஸோ அதுல நம்மளோட எர்த் இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா, மில்கி வேன்னு சொல்லுவோம். அதுல அந்த ப்ளூ கலரா ஒரு டாட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்மளோட எர்த். ஸோ இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல குட்டி டாட்டா வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கு. அந்த ப்ளூ கலர் எர்த்ல நம்ம எங்க இருக்கோன்றது கண்ணுக்கு கூட நமக்கு வந்து கேனாட் ஈவன் ஃபைண்ட் அவுட் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற நம்ம வந்து, நம்ம இந்த அடுத்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா அமைஞ்சது. நம்ம வந்து நம்மள வந்து ரொம்ப நான் தான் ஸ்ட்ராங், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அறிவாளி அப்படின்னு நமக்குள்ள இந்த நெறைய அந்த நான் போட்டுட்டு, நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். நான் இவ்ளோ படிச்சிருக்கேன், இவ்ளோ வொர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹை பொசிஷன்ல இருக்கேன், எனக்கு இவ்ளோ லைக் மெட்டீரியல் திங்ஸ் இவ்ளோ வீடு இருக்கு, இவ்ளோ கார் இருக்கு. ஸோ அந்த மாரி நம்மள வந்து அப்படியே நம்மள செல்ஃப் சென்ட்ரிங்கா சொல்லுவோம். நம்மளையே பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து அந்த தூய்மையா இல்லாம, அதாவது அந்த பியூரா இல்லாம, ஆ ஒரு மாதிரி நம்ம அ அந்த கிளம்ப்ஸின்னு சொல்லுவாங்க. சரியான அந்த யோசிப்பு தன்மையும் இல்லாம போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து போறப்ப. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு பெட்டர் இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறை சக்தியோட எப்பயுமே அந்த ஒரு கனெக்டிவிட்டியோட இருந்துட்டு இருக்கோம். அது ஏன் நமக்கு அந்த புரிதல்? ஏன்னா பிரபஞ்சத்துல இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தோம். பிரபஞ்சத்துல எர்த் இருக்கு. எர்த்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்படி இருக்கப்ப எல்லாம் நம்மளும் பிரபஞ்சத்துல தானே இருக்கோம். அப்ப நமக்கும் வந்து அந்த எனர்ஜி எல்லாம் நமக்கும் அந்த இறை சக்தியோட எனர்ஜி எல்லாம் குடுத்துக்கிட்டே தானே இருக்கு. நம்மளோட யோசிப்பு எல்லாமே வந்து குடுத்துட்டு தானே இருக்கு. பட் ஆனா, இறைவனோட குணமே வந்து பாத்தீங்கன்னா, அன்பும் கருணையும் தான். பட் அது நமக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏன் குறையுது அப்படின்றது பாக்குறப்ப,
நமக்குள்ள வர அந்த எமோஷன்ஸ், மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து இப்போ ஏதாவது நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஏதாவது திடீர்னு யாராவது வந்து நம்மள இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதோ நடந்துக்கிறாங்க. ஸோ அப்ப சட்டுன்னு நமக்கு அதை யோசிக்க கூட மாட்டோம். சட்டுன்னு நமக்கு கோவம் வரும். அந்த மாதிரி தேவையில்லாத எமோஷன்ஸ், நம்ம பீஸ்ஃபுல்லா நடந்து போயிட்டு இருப்போம். இல்ல வாக்கிங்கே போவோம். ஏதாவது கால் தடுக்கும். இல்ல யாராவது வந்து பேசுவாங்க. அன்னைக்கு வாக்கிங் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அடுத்து 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 நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த எமோஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இரிட்டேஷன் ஆகும். இல்ல யாராவது ரொம்ப லாங் டேர்ம் ஃப்ரெண்ட பாக்குறப்ப வந்து ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரி நிறைய அந்த எமோஷன்ஸ் நமக்குள்ள வந்துட்டே இருக்கிறப்ப, அந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ள வந்துட்டே இருக்கப்ப, நமக்கு தெளிவான சிந்தனைங்கிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தெளிவான சிந்தனை குறைய ஆரம்பிக்கிறப்ப, நம்ம அந்த இறை சக்தியோட கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து கட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கட் ஆகிறதுனால தான் நமக்குள்ள இருக்க அந்த தூய்மை வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருது. இது வந்து நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவல்ல மாயை எல்லாம் சொல்லுவோம். பட் இது நம்ம டெய்லி லைஃபோட நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறதுனால, ஏன்னா அப்பதான் நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியும் சில விஷயங்கள். அதுக்காக. இப்ப இந்த தூய்மையை வந்து யூசுவலா நம்ம நிலவோட வந்து கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? நிலவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்டோட, அதோட ரேஸ் எல்லாம் வந்து நம்ம மைண்டோட கனெக்ட் பண்ணும். ஸோ நம்ம மைண்டும் வந்து தூய்மையா, பியூரா இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த நிலவோட இந்த பிக்சரே வந்து போட்டது. ஸோ அப்படியே நம்ம உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன, எல்லாமே வந்து நம்ம எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும் இல்லையா? நம்ம எவ்வளவுதான் பார்த்து பேசினாலும் சில இடத்துல அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரிதான். அந்த மாதிரி நம்மள வந்து எவ்வளவுதான் நம்ம ஆர்டிபிஷியலா நம்ம பேசிட்டு எல்லார்ட்டையும் நம்ம நல்ல பேர் எடுத்துட்டு இருக்க முடியும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து சிக்கும் இல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம நம்ம எப்பயுமே ஒரு நல்ல ஒரு கிளியர் மைண்டோட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள வர சில தேவையற்ற எண்ணங்கள், அந்த ஜெலஸா இருக்கட்டும், எது இருந்தாலும் அந்த அதெல்லாம் இல்லாம அப்படியே வந்ததுன்னா கூட, இல்ல நான் ஏன் அத பத்தி நினைக்கணும்? இறைவன் வந்து எனக்கு நல்லா குடுத்திருக்கான். அத வச்சு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம அடுத்தது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கோம் இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பயங்கர ஆற்றல். எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆற்றல் இருக்கு. ஒருத்தவங்க நல்லா சமையல் பண்ணுவாங்க. அப்படியே கைப்பக்குவம் சூப்பரா இருக்கும். ஒருத்தவங்க நல்ல அஃபிஷியல் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. அட்மின் வேலை சூப்பரா பண்ணுவாங்க. ஒருத்தவங்க நல்ல ஹேண்ட் ஒர்க், பெயிண்டிங் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக் பவர் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, அத கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, நம்ம அத வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா வந்து, இவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிறது, இவங்கள பார்த்து நம்ம பேசுறது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மள வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அத நல்லா நம்மள டெவலப் பண்ணிட்டு, இன்னும் தெளிவான ஒரு புரிதலோட நம்ம வாழ ஆரம்பிக்கிறப்ப தான், நமக்குள்ள வந்து சில அன்வான்டட் அந்த கெட்ட இதுக்கு நம்ம போகவே மாட்டோம் இல்லையா? நம்ம இதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி, மத்தவங்க என்ன கமெண்ட் குடுத்தாலும் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம மத்தவங்களையும் தொல்லை பண்ண மாட்டோம். மத்தவங்களும் நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம எப்படி டெய்லி லைஃபோட ப்ராக்டிஸ் பண்றதுன்னா அந்த அக்செப்டன்ஸ். இப்போ அஃப்கோர்ஸ் கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? பட்டு சாரி உடுத்திட்டு அழகா கல்யாணத்துக்கு போறாங்க. ஒருத்தவங்க இந்த கலர் உங்களுக்கு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல. நான் அதே எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு பதிலா லெட் மீ டெல் மை ஓன். இது முன்னாடியே சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஒரு முறை ஆழியாருக்கு வந்து எம்ஆர்சி ப்ரோக்ராம் போயிருந்தப்ப வந்து நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ் போட்டுட்டு அந்த யூனிஃபார்ம் சாரி கட்டியிருந்தேன். ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து டாக்டர் மாரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க டீச்சர் சொன்னாங்க. ஒருத்தவங்க நர்ஸ் மாரி இருக்கேன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க புத்த பிக்ஷு மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல் டே மார்னிங் 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஈவினிங் 7 மணி வரைக்கும் அந்த 13 ஹவர்ஸ்ல அத்தனை கமெண்ட். ஏன்னா எல்லாரும் அந்த நார்மல் பிளவுஸ் அப்படிதான் போடுவாங்க அங்க. பட் இது நான் வித்தியாசமா போட்டதுனால அவங்க பார்வைக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு போல இருக்கு. ஸோ அவங்கவுங்க கண்ணோட்டத்துல ஒருத்தவங்களுக்கு நான் டீச்சரா தெரிஞ்சிருக்கேன், ஒருத்தவங்களுக்கு வந்து புத்த பிக்ஷுவா தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி
அவங்கவங்க கண்ணோட்டத்துல எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? சோ அத வந்து நான் அது ஓகே காம்ப்ளிமெண்ட் தானே அப்படி எனக்கு வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து அது என்னால மறக்கவே முடியல. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் இருக்கும். என்னால அத மறக்கவே முடியல. எப்படி ஒருத்தவங்களோட கண்ணோட்டம் வந்து வித்தியாசப்படுதுங்கிறதுக்கான ஒரு ஆப்டான எக்ஸாம்பிளா எனக்கு பட்டுச்சு. சோ அதையுமே நம்ம வந்து லைஃப்ல எடுத்துக்கிறப்ப வித் அவர் டெய்லி லைஃப் அப்படின்னு ஏன் இதுல போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலேயே நடக்கிற சில விஷயங்கள், இப்போ ஒரு ஃபேமிலில குழந்தைங்க வந்து இங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து இல்ல எனக்கு வொர்க் இருக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ ஒருத்தவங்க அந்த கண்ணோட்டம் இருக்கும்ல. அதுவும் எஸ்பெஷலி இப்போ வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறப்ப அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் ஒர்க்கை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க கண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்றப்ப அங்க இரிட்டேஷனோ கோபமோ எரிச்சலோ வரவே வராது இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த அக்செப்டன்ஸ். நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்றப்ப நம்ம பாடியும் வந்து கிளியர் ஆயிரும், மைண்டும் வந்து நம்ம பிரெயின் செல்ஸும் வந்து நல்லா கிளியரா ஆகும். ஓகே. ஏன்னா பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவு வந்து மாறிட்டே இருக்கு. எவ்ரி 14 டேஸ் வந்து அது மாறிட்டே இருக்கு. பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? புதுசு புதுசா வந்து விண்கற்கள் வருதுன்னு சொல்றாங்க, புது பிளானட் கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய மாற்றம் வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ அதே பிரபஞ்சத்துல மாற்றம் தானே நமக்குள்ளேயும் மாற்றமா வந்துட்டே இருக்கும். நம்ம எண்ணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? 60,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு வருது அப்படின்ட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி அதுல கண்டிப்பா பாதி வந்து நமக்கு நெகட்டிவாவும் இருக்கும், பாதி வந்து பாசிட்டிவாவும் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்கிறது, எப்படி கம்மி பண்றது தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னா, நம்மளோட இந்த தியானம் மட்டும் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம உலகியல் வாழ்க்கையில இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல வந்து நம்ம அப்படியே ஆஹ் ஓடிக்கிட்டே இருக்கப்ப வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஆபீஸ்ல டென்ஷன் இருக்கும், வீட்ல டென்ஷன் இருக்கும், வெளியில போறப்ப டியூரிங் த டிராவல் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்மள ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா வச்சு ஓரளவுக்கு காம் டவுனா வைக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா நம்மளோட அந்த தியானம் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து பெரிய ஹையர் லெவல் ஆஃப் தியானம்லாம் கத்துட்டு பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நார்மல் மூச்சை கவனிச்சுட்டு பண்றதே வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே. ஸோ அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த தியானமும் நம்ம பழகிட்டே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வர அந்த எண்ணங்கள், இப்ப நம்மளே சில வேர்ட்ஸ் வந்து யோசிக்காம பேசிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நான் பேசுனது தப்பு, அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க, ஸோ நான் போய் சாரி கேட்டுடுறேன் அப்படின்ட்டு நமக்குள்ள அந்த தெளிவெல்லாம் வந்து இந்த தியானம் தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூய்மைப்படுத்திக்கலாம். இமீடியட்டா எதுவுமே பண்ண முடியாது. லைட்டா அப்படியே ஒரு சேஞ்ச். இந்த சேஞ்ச்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு இது தோணுச்சு. ஏன்னா ஒரு 10, 15, 20 இயர்ஸ் பேக் வந்து நம்ம எல்லாருமே லேண்ட்லைன் ஃபோன் தான் வச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேக்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் பேஜர் வந்தது, அதுக்கப்புறம் தான் மொபைல் அந்த குட்டி நோக்கியா அந்த கல் ஃபோன் வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இப்போ எவ்ரிடே ஒரு ஒரு ஃபோன் வந்து வந்துகிட்டே இருக்கு நமக்கு. இல்ல நான் மாறவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் வந்து லேண்ட்லைன் ஃபோன் தான் வச்சு நான் அது மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு இப்ப நம்ம யாருமே வி டோன்ட் யூஸ் இட் இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி வி சேஞ்ச் அவர் செல்ஃப். மெட்டீரியல்லையும் சேஞ்ச் ஆகுறோம், அதே சமயம் எண்ணங்கள்லயும் நமக்கு நிறைய சேஞ்சஸ் வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சில ஃபிக்ஸ்டு தாட் வச்சிருப்போம். நான் இப்படித்தான், நான் இப்படித்தான் யோசிப்பேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் இந்த வாட் டு சே இந்த தூசி தட்டி எடுப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்றப்ப வந்து கண்டிப்பா வந்து நம்ம இந்த அடுத்த பிக்சர் போட்டிருக்கோம் இல்லையா? மனித நேயத்தோட வாழ்றதுக்கு பிறரின் வழிகளை புரிந்து கொண்டாலே போதும் அப்படின்னு. அதுதான் மனிதம் துளிர்க்கும். அந்த ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். when we throw out the words, ஸோ நம்ம எண்ணம் மூலமா வர அந்த வார்த்தைகளை த்ரோ பண்றப்ப அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்க வந்து மனிதநேயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். இன்னும் பியூரிஃபை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் வந்து நமக்கு எப்பயும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது நம்மளோட அந்த உள்ளுணர்வு மூலமா நமக்கு முன்னாடியே சொல்லுச்சு, ஆனா நான் தான் கேட்கல அப்படின்ட்டு திரும்ப போயிட்டு அந்த பழைய சொன்ன விஷயத்தையே நம்ம செய்வோம் இல்லையா? நிறைய பேர் இத
கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டி வரதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட இந்த இறைநிலையோட அந்த சரணாகதி. ஸோ நீ பாத்துக்கோ எல்லாத்தையும், எனக்குள்ள உள்ளுணர்வை நான் கரெக்டா கேட்சப் பண்ணி நான் அதுபடி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இறைவன் கிட்ட நம்ம வந்து நம்மள ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்மூத்தா நம்ம எண்ணமும் மாறிடும், நம்மளோட வார்த்தைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் ஒரு சின்ன மெடிடேஷனும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நினைச்சேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா மேம்? ஓகே. ஸோ எல்லாரும் நம்ம கண்ணை மூடிக்கலாம். நல்ல ஆழ்ந்த உள்சுவாசம். கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க எல்லாரும். ஆழ்ந்த வெளிசுவாசம். ஆழ்ந்த உள்சுவாசம். ஆழ்ந்த வெளிசுவாசம். இப்போ இந்த மொமெண்ட் நமக்குள்ள வர இல்ல நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில எண்ணங்கள், சில கேரக்டர், குணம், அத வந்து இது நமக்கு கரெக்ட் தானா, நமக்கு இதனால பீஸ்ஃபுல் மன அமைதி கிடைக்குதா இல்ல வருத்தம் வருதா அப்படின்ட்டு நம்மள வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஆழ்ந்து நமக்குள்ள யோசிச்சு அதனால நமக்கு நன்மை தான் இருக்கு, நம்ம வந்து அதனால ஹாப்பியா இருக்கு, நம்ம கூட இருக்கிற குழந்தைங்க, நம்ம லைஃப் பார்ட்னர், வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அதனால ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா அந்த குணத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல அதனால வந்து இப்ப நம்ம ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவோம், சட்டு சட்டுன்னு கோவம் வர்றது, ஸோ அதனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம மாத்திக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இறைநிலையோட ஒரு வழிகாட்டுதலோட நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். மெதுவா கண்களை திறந்துக்கலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு, ரொம்ப கேட்க நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆக்சுவலா நான் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு இந்த இதுல இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டும் எனக்கும் அன்ரெஸ்டா இருந்தது. ஸோ மேம் 2 நாளுக்கு முன்னாடி கேட்ட உடனே ஆக்சுவலா நான் வந்து இல்ல இனிமே கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். மேம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மகரிஷி வந்து இல்ல நீ யூ ஹாவ் டு கண்டினியூ அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுவும் எஸ்பெஷலி அந்த ரிசீவ் பண்ற மக்கள் இருக்கப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கருத்துக்கள் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மெயினா அந்த பிக்சர்ஸ் போடுறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது மறக்காது சட்டுன்னு. நம்ம இப்ப நான் பேசுறது வந்து மேபி
1 மணி நேரம் இல்ல இன்னைக்கு நைட் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அப்புறம் மறந்துரும். பட் பிக்சர்ஸ் பார்க்குறப்ப வந்து அது எப்பயுமே நமக்கு மறக்கவே மறக்காது.